ஒரு எலுமிச்சை பழம் அளவிற்கு புளியை எடுத்து நீரில் ஊற வைக்க வேண்டும். ஒரே சீரான அளவிற்கு 10 காய்ந்த மிளகாயை காம்பு நீக்கி துண்டு துண்டாக கத்தரித்துக் கொள்ளவும். இது ஒரே சீராக மிளகாய் வறுபட செய்யும். மேலும் மிளகாய் வெடித்து எண்ணெய் தெளிக்கும் அபாயம் இருக்காது. தக்காளியை தண்ணீரில் நன்கு கழுவி சிறு துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளவும். இது தக்காளி நன்றாக வதங்க உதவும். தக்காளியின் காம்பு பகுதியை நீக்குவது நலம். சாப்ப கருவி தக்காளியை சிறு சிறு துண்டுகளாக நறுக்க எளிதாக இருக்கும். வெங்காயம் பெரிய துண்டுகளாக இருந்தாலும் சிறிய துண்டுகளாக இருந்தாலும் பரவாயில்லை, நன்கு வதங்கும். அடுப்பில் வாணலியை ஏற்றி வாணலி நன்கு நீரில்லாமல் காயவிடவும். தேவையான அளவு நல்லெண்ணெய் அல்லது மணிலா எண்ணெய் ஊற்றி எண்ணெயை சூடாக்கிக் கொள்ளவும். அதில் நறுக்கி வைத்த காய்ந்த மிளகாய் துண்டுகளை போட்டு இளஞ்சூட்டில் சீராக வறுக்கவும். மிளகாய் கருத்து விடாமல் இருக்க மிளகாயை ஒரே சீராக கிண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். இல்லையென்றால் சட்னி கசப்பு சுவையுடன் இருக்கும்.